அதை விஷால் கூட சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன இது. இந்த 3 பேர் பக்கத்தில் உட்காரும்போது நான் ஒரு தமிழ் நடிகை நாங்கள் உணர்ந்து என்ன தட்ஸ் வெரி பேட். ஒரு அல்ப ஆசை. நீ எங்கள்கிட்ட பக்கத்தில் உட்காந்து நீ தூரம் உட்காந்து தமிழ் நடிகை நான் தான் உணரணும். நாம் சாப்பிட்ட இந்த தமிழ் உப்புக்கும் தண்ணிக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடும். பாலச்சந்திரன் அப்படி இப்படி நம்மளையும் கொஞ்சம் ஒட்டி விடுங்கயாயோ அப்படின்னு அந்த நேரம். இப்போ எல்லாம் கொஞ்சம் கூட கிடையாது. ஆனால் வந்து பார்த்து எங்கேயும் யாரும் இப்போ எங்கன்னா போஸ்டிங் அந்த சித்திராலட்சுமி மட்டும் ஒரு போஸ்ட் மட்டும் கோவண துணி மாதிரி அடிச்சிருக்கலாம். ராஜா முடிய போட்டார். என்ன அப்படி பண்ணுறாருன்னு என் இனிய தமிழ் மக்களே, அடைமழையாய், இடிமின்னலாய், எத்துக்குயிக்காய், சுனாமியாய், பூகம்பமாய், எரிமலையாய், எல்லாமுமாய், நீர்வீழ்ச்சியுமாய், உலகில் என்ன 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 இயற்கையுடைய சக்தி இருக்கு அத்தனையும் ஒருங்கே பெற்றது போல் பேசி அமர்ந்திருக்கும் டிஆர். வாழ்க்கையில் முதல்ல வந்து எனக்கு கஷ்டம். மேடைக்கு நான் போகிறதில்ல. மேடைக்கு போடணுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லா செலிப்ரிட்டியும் அதாவது மாலை நேரங்களில் இந்த கூட்டங்களுக்கு வருவது என்பது செலிப்ரிட்டி ஒரு காரணத்திற்காக நீண்ட நேரம் உட்கார முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதையெல்லாம் மறைத்து கொண்டு தான் நாங்கள்லாம் அப்படி உட்காந்து பேண்ட்டுகளில் போட்டு காட்டி ஏமாற்றி தான் நிற்கிறது. இந்த சங்கர் தயாள் சம்மான்னு ஒரு பிரசிடென்ட் இருந்தார். அவர் மேடைக்கு வந்து விருது கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷூ மாட்டோம் சட்டம் இப்படி எடுத்துலாம் மாட்டி கொடுத்துட்டு போயிடுவார். நம்ம அப்படி செய்ய முடியாது. வீட்டுக்கு வரும்போது என்னவா எப்போ போகிறது சரி இதுக்கு ஏன்னா ஈவினிங் ஆனால் இந்த இமேஜை காப்பாற்றுறதுக்கு நேருக்கு டைட்டாக ஒரு சட்டையை போட்டு பேண்ட்டாக போட்டு இல்லை பேசுகிறவங்க கழட்டி போட்டு வீட்டில் உட்காந்து வெயில் காலம். நான் அதனால் வரமாட்டேன்னு சொல்லேன். ஆனால் 2 காரணம் இங்கே நம்ம அற்புதம். பேரரசு என்பவன் அது என்னன்னு தெரியல, என்கிட்ட அவன் பணியாற்றியதில்லை தவிர மிக ஒரு பெரிய ஒரு என் மீது வைத்திருக்கின்ற அந்த பற்றையும் பாசத்தையும் என்னால் இன்னும் நம்ப முடியல. என் விழுதுகள் எத்தனையோ இருந்திருக்கிறது. என் விழுதுகள் இன்று வரைக்கும் இந்த வேருக்கு வேர்வை சிந்தியதும் இல்லை, பாராட்டியதும் இல்லை. ஆனால் என் விழுது அல்ல, எங்கோ விளைத்த செடி என் மீது படர்ந்து என்னை பாராட்டி செய்தாட்டுகின்றாயே, அதுதான் எனக்கு புரியல. நான் இப்போ என்னை பாராட்டக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு அல்பத்தனம் இருந்துச்சு அந்த காலத்தில். இந்த அமெரிக்காவில் ஒரு 45 நாள் இந்த ஒர்க் ஷாப் ஸ்டடி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இதுவும் பெரிய விஷயம். ஏன்னா இந்தியாவில் 7 பேர், ஒரு பெயிண்டர், ஒரு சயின்டிஸ்ட்டு, ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, டைரக்டரில் சவுத்துலேருந்து நான் அமெரிக்காவுக்கு முதல் விசிட் ஒரு 25-30 வருஷம் போகும்போது அல்பமாக சொன்னேன் ரசிகர் சிஷியங்கிட்டெல்லாம், வரும்போது பாலச்சந்திரன் அப்படி இப்படி நம்மளையும் கொஞ்சம் ஒட்டி விடுங்கயாயோ அப்படின்னு அந்த நேரம். இப்போ எல்லாம் கொஞ்சம் கூட கிடையாது. ஒரு அல்ப ஆசை. ஆனால் வந்து பார்த்து எங்கேயும் யாரும் இப்போ எங்கன்னா போஸ்டிங் அந்த சித்திராலட்சுமி மட்டும் ஒரு போஸ்ட் மட்டும் கோவண துணி மாதிரி அடிச்சிருக்கலாம். என்னடா இல்லை அமைப்பர் எல்லாம் இருந்தாங்க, ட்ரெஸ்ஸர் பொருளாளர் நிறையா இருந்தாங்க. அப்படியே அவங்க வேலையை பார்த்துட்டு வந்தேன். நல்ல வேலை ஜென்மத்தில் இனிமேல் எனக்கு விழாங்கிறது ஒன்று கிடையாது. நல்ல வேலை பாக்கியராஜ் விழாவில் நான் பேசினேன். நெல்லுக்கு பாய்ந்த நீர் புல்லுக்கு வாங்கி புசிவாங்க மாதிரி பார்த்திபன் ஃபங்க்ஷனில் புல்லுக்கு கொஞ்சம் பாய்ச்சி அதனால உட்காந்தேன். பட் ராஜேந்திரன் இன்னைக்கு நீ பேசினேன், என் சிஷியங்கள் பேசுகிறாங்களோ இல்லையோ, நான் என் விழுதுகள் பேசியதோ இல்லையோ, நான் சும்மா ஒன்று ஓப்பனாக பேசுவேன். ராஜேந்திரன் பேச்சை கேட்பதற்காகவே இந்த விழா அமைந்ததோ என்று கூட நான் ராஜேந்திரன் பற்றி நான் ரொம்ப கிண்டல் பண்ணுவேன். முடிய போட்டார், என்ன அப்படி பண்ணுறாருன்னு.
ஆனால் ஸ்பான்டேனியஸாக பேசுகிறதுக்கு ஒரு பவர் வேணும். அவனுக்கு தமிழ் நம்ம பார்த்தா தெரியல. நீங்கள் இந்த காமெடியை ரைமோட அவர் வந்து அவர் அடுக்கு மொழியை சொல்ல சில ரைமோட சொல்கிறார். அதை மீறி தமிழ் ஆழம் அவனிடம் இருக்கிறது. நீங்கள் நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். இது மேடைக்காக அவர் பேசுகிறாரு. மிகச்சிறந்த தமிழன். நான் படித்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அற்புதமாக நல்லவே இன்றைக்கி உங்கள் பேச்சு கேட்டேன். இல்லைன்னா நான் உன்னை பற்றி இவ்வளோ தான் வச்சுருந்தேன். இப்போ நீ இவ்வளோ நிற்கிற. ஏன்னா ஒருத்தனுக்கு தனித்துவம் இல்லாமல் நீ யாரையும் காப்பி அடிக்கலை. வாழ்க்கையில் இன்னும் என்னென்னா, இப்போ சிவாஜியை பார்த்துட்டு நான் வசனம் வந்து பேசியிருக்கலாம், நான் நடிப்பங்கிருந்து கற்றுருக்கலாம். ராஜேந்திரன் சுயம்பு. இன்னும் யாருடைய பாதிப்புமே கிடையாது, எந்த பாதிப்பும் கிடையாது. அவன் தள்ளி ஸ்டைல். அன்னைக்கு யாருக்கும் பயப்படுறதும் கிடையாது. ஏன்னா உண்மை பயப்படவே பயப்படாது. பொய் இருந்தால் தான் கொஞ்சம் எடுப்பில் ஒழிச்சு வச்சுக்கணும். அவன் உண்மையானவன் என்பதை இந்த மேடையிலே அற்புதமாக இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் பாரதிராஜா உனக்கு புரிஞ்சு யாருன்னு கேட்டக்கூடாது. என்னை பாராட்டிய காரணத்திற்காக வேண்டி இல்லை, அவன் தமிழை ரசித்தான். ஏன்னா சில நேரங்களில் சிலர் 2 வரி பார்த்துட்டு போயிருப்பேன் டிவியில். ஏன்னா எம்ஜிஆர் ஃபங்க்ஷனில் ஒன்றுதான் அப்போ கூட அதிகமாக பேச விடலை. எம்ஜிஆருக்கு பாராட்டு விழா நடக்கும்போது எல்லாரும் பேசும்போது ராஜேந்திரன் ஒரு 2 நிமிஷம் பேசியிருக்கான். அப்போ தான் நான் கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இத்தனை ஆண்டு கழித்து ஒரு 30 ஆண்டு இருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் நான் கேட்குறேன், எங்கேயாவது நான் சும்மா கிளிம்ஸ் பார்ப்பேன். ஒரு டிஆர்ஆர் முழு சொற்பொழிவு நீங்கள் கேட்கும் பொழுது தான் நீ எவ்வளவு தகுதியான ஒரு தமிழன், ஒரு இலக்கிய தமிழன், சினிமா கலைஞன் மட்டும் இல்லை, உணர்ச்சிபூர்வமான சுத்தமான ஒரு மனிதன். ரொம்ப உண்மை. நான் பயப்பட நான் சொன்ன மாதிரி இனிமேல் நீ வந்து என்கிட்ட சான்ஸ் கேட்க முடியாது. நான் வந்து ஒரு அற்புதமான உணர்ச்சி படம் எங்கேயாவது யோசித்தான்னு சொல்லுங்கள், எழுதி வச்சு பேசல சார். அவன் இவ்வளோ பேசணும்னு நினச்சி வந்திருக்க மாட்டான். ஸ்பான்டேனியஸ் ஸ்பீச். ரொம்ப நல்ல தமிழன். அதை விஷால் கூட சொல்லிட்டு போனால் எனக்கு ஒரு சின்ன இது. நான் இந்த 3 ஜாம்பவான் போது நான் ஒரு தமிழ் நடிகனாக உனக்கு, நீ எங்ககிட்ட பக்கத்தில் உட்காந்து நீ தூரம் உட்காந்து தமிழ் நடிகை நான் தான் உணவு. இந்த 3 பேர் பக்கத்தில் உட்காரும்போது நான் ஒரு தமிழ் நடிகனாக உணர்ந்து என்ன, தட்ஸ் வெரி பேட். நீ எங்கே இருந்தாலும் தமிழ் நடிகன் தான். இந்த தமிழ்நாடு மாதிரி ஒரு அற்புதமான நாடு எதுவும் கிடையாது. எந்த இதுவும் இல்லாமல் நாம் போய் வேற எங்கேயுமே அரசியல் பண்ண முடியாது. இங்கே யார் வேணாலும் அரசியல் பண்ணணும். தமிழன் வேற எங்கேயுமே நீ அரசியல் பண்ண முடியாது. இங்கே யார் வேணாலும் பண்ணலாம். அங்கே போய் தொழில் தொடங்குவது கூட கஷ்டம். அதுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. இங்கே யார் வேண்டுமானாலும் தொழில் தொடங்கலாம். தெரிந்தோ தெரியாமலோ எனக்கு தெரியல, அவங்கள்ட்ட செல்வமணியிட்ட தான் பேசுவேன். ரொம்ப ஒதுங்கி இருக்கும் காலத்தால், எனக்கு வயசாயிடுச்சு. ஆனால் இதை மறந்து ஒரு போராட்டம் வெடிக்க வேண்டும். இல்லைன்னா நாம் சாப்பிட்ட இந்த தமிழ் உப்புக்கும் தண்ணிக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சினிமா மட்டும் கொடுங்க, நாட் ஒன்லி சினிமா. ஏன்னா இப்போ கூட எல்லாரும் என்ன எழுந்திரிச்சோம், ஜனகணமனுக்கு எழுந்திரிச்சோம். எனக்கு புரியல. பொதுவாக தமிழ்தாய் வாழ்த்து முடிந்து முடிவில் தான் ஜனகணமன இப்போ சட்டத்தை மாற்றிருக்காங்க. ஏன்னா ஜனகணமனோட போயிடுவாங்களாம். அடைச்சி வச்சு இழுத்து வச்சா தேசியத்தை பூத்த முடியும். எங்கள் தமிழ் தள்ளப்படுகிறதோ என்கின்ற பயம் எனக்கு இருக்கிறது. தமிழ்தாய் வாழ்த்து என்ன முடியும் போது என்னையா ஜனகணமன பாடிட்டீங்க, மங்களம் பாடிட்டீங்க, இதுதான் சொல்லுவோம். ஜனகணமன முன்கொண்டு ஏன் நிறுத்துறீங்க? எங்களுக்கு தேசிய பற்று உண்டு. பட் எங்கள் தாய்ப்பாலுக்கு அப்புறம் தான் புரதப்பால். ராஜேந்திரன் பேசுகிறானே, இங்கிலீஷில் பேசுகிறான். அழகு தமிழில். தமிழுக்கு அவ்வளோ வீரியம் இருக்குது, வைராக்கியம் இருக்குது. அதனால் நம்மளை ஏறியாமல் கொஞ்சம் தொலைச்சிட்ருக்கோம் தமிழை. அதுலேயும் சினிமா இப்போ இந்த வரி போடுவதே இந்த தமிழை அழிக்கிறதுக்கு தானே, நம்ம சினிமா ஒழிக்கிறதுக்கு தானோன்னு நினைக்கிறேன். சிஎஸ்டி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தெரியும். இந்த கல்ச்சரை உரசிட்டு இருக்காங்க. ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக உரசுறாங்க. எங்கேயோ காணாமல் போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்குது.
ஆனாலும் எதிர்கால இளைஞர்கள் சரியாக இதை தீர்மானித்து திரையுலகம் கூட இதை விட்டுறக்கூடாது. ஏன்னா யார் வேணாலும் சங்கமிக்கலாம், எங்கள் அடையாளங்களை தொலைத்து விடாது. யார் வேணாலும் விருந்தாளியா வா வீட்டுக்கு, சாப்பிடு, படுத்து உறங்கு, திண்ணையில் படுக்கையில் பங்கு கேட்காதே. அதை மட்டும் தெரிஞ்சுட்டீங்கன்னா என்னமா எல்லாரும் சகோதரத்துவம் வா, யூ கேன் டூ எனிதிங். பட் அந்த தலைமை பொறுப்பு என்பது மட்டும் இந்த மண்ணின் மைந்தனுக்கு வேண்டும் என்பதில் அழுத்தமாக உறுதியாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கிறேன். நீ ரொம்ப ஒரு பெரிய சந்தர்ப்பத்தை விட்டு நான் இதெல்லாம் பேசக்கூடாது, இதுதான் நான் பேச மாட்டேயா. வந்தால் எங்கேயாவது நான் திசை மாதிரி போயிடுவேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி தொலைச்சிடுவேன். அதனால் மைக் பிடிக்கிறதில்லன்னு சொன்னேன். இருந்தாலும் பேரரசு மிக பிரம்மாண்டமாக நடத்திட்டு, சின்ன ஃபங்க்ஷன் தான், பெரிய ஃபங்க்ஷன். சேர சோழ பாண்டியன் பெருமையாக இருந்துச்சு. என்னை பாடல, எங்கேயோ எனக்கு ஒரு ஈரன் பட்டுச்சு. சேர சோழ பாண்டியன் உட்கார வச்சேன். கிரேட் பேரரசு, உன் குடும்பம் நல்ல குடும்பம், கெட்டிக்காரன், சிறந்த எழுத்தாளன், பாடலாசிரியன், ரொம்ப எளிமையானவன். நினைச்சு பார்க்கல, கிரகப்பிரவேச வீட்டுக்கு விட்டுருந்தான், புது வீடு கட்டி. சரி, நிறையா கூட்டம் வரும், சினிமா ஆர்டிஸ்ட்லாம் வருவாங்க, நமக்கு என்னத்தை இது போய் இந்த கூட்டத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் போகலாமா, நேராக வீட்டுக்கு வேண்டாம். ஐயோ தப்பிக்க முடியாதுன்னு போயிட்டேன். போனால் அந்த வீடு, புது வீடு, முன்னாடி ஒரு இது போட்டிருக்கான், யாருமே இல்லை. பேரரசு துணைவியார், 2 பிள்ளைங்க, இன்னும் யாரோ அவங்க ரிலேட்டிவ். இன்னும் யாரையுமே கூப்பிடல. நான் ஊருக்கு வண்டி ஏறும்போது பாரதி ராஜான்னு நினச்சி வந்தேன். என்னை வளர்த்து விட்டவங்க 1000 பேர் இருக்காங்க, ஆனால் முதல் விதை எனக்கு விதைச்சது நீங்கள். அதனால் மட்டும்தான் நீங்கள் உங்களை வச்சு தான் வீடு இருக்குன்னு சொன்னேன். எனக்கு எப்படி இருக்கும்? என்னால் ஊண்டப்பட்ட விதைகள் எனக்கு விழுதுகளை விட்டு இன்ன வரைக்கும் எதுவும் பண்ணதில்லை. அவன் ஆச்சரியமாக இருந்தது. அதனால் எது இருந்தாலும் சரி, நம்ம சங்கர்தயாள் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு டைட் போட்டு போகலாம். அடுத்து வந்ததில் டிஆர், உன் பேச்சு தான் ஹைலைட். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ரொம்ப உரை போடாமல் ரொம்ப தெளிவாக வால் எடுத்து அழகாக பேசியிருக்க. யாருக்கும் புண்படவும் இல்லை, தெரிஞ்சு வச்சுக்கோ. உன் கத்தி யாரையும் வெட்டவும் இல்லை, ஆனால் பயமுறுத்தியிருக்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அதே மாதிரி இங்கே இருக்க எல்லாருமே, அவன் ஜோமல்லூரி ஏதோ பேசுகிறான்னு சொன்னேன், நீ பேசணும்னு ஜோமல்லூரி காணாமல் போயிட்டான். இல்லை, என்ன அழகாக பேசணும் ரசித்தான், நீ பேசணுன்னே காணாமல் போயிட்டான். கும்கி அவ்வளோ பெரிய யானை காணாமல் போச்சு அப்படின்னு. அவன் ஒரு அற்புதமான பேச்சாளன், எழுத்தாளன் ஜோமல்லூரி. அவனை இப்போ தான் காலங்கடந்து பிரம்மாண்டமாக விருட்சமாக வந்து கொண்டு இருக்கிறான். நல்ல சிந்தனையாளன், எழுத்தாளன். பாக்யராஜ் பேசும்போது ஒன்று சொன்னான், பாக்யராஜ் முதல் அசிஸ்டன்ட் சேர்ந்தது பெரிய கதை தான். என்ன ஒல்லிக்குச்சு இப்படி தான் இருப்போம். திடீர்னு வந்தால் அப்போ பாய் போட்டு உட்காந்து நான் இருந்துறேன். அம்மன் கிரியேஷனில் உட்காந்துருக்கேன், வேட்டி கட்டி விட்டுனான். பையன் வந்தான், நின்னொன்னே மூக்கத்தான் பார்த்தேன். நோசு அவள் ஒல்லியாக ஒரு தேஜஸ் இருக்கான். இப்போ கொஞ்சம் வயசெல்லாம் வச்சுட்டான். என்ன இல்லை, பாலூர் யார்? எனக்கு அசோசியேட்டு. நீங்கள் யார்? இல்லை, நான் தேடி வந்தேன்னு சொல்லுங்க. அப்படியா? ஒரு செகண்ட்லேயும் பார்த்தேன், என்னமோ பிடிச்சி போச்சு. நான் பாலூர்கிட்ட, அவன் யார்? சார் நம்மகிட்ட அசிஸ்டண்ட்டாக வந்தோங்களா? அந்த மாதிரி பார்த்தோன்னே என்னமோ பிடிக்குதியா, கூப்பிடு. அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டு வந்தோம். இன்றைக்கி வரைக்கும் என் பேர் சொல்லி கூப்பிடாத ஒரே ஒருத்தன் வந்தான். என்னை பேரே சொல்ல மாட்டான். இன்ன வரைக்கும் என் பேரை சொல்லவே மாட்டான். டைரக்டர்னுவான், எங்கள் டைரக்டர்னுவான். இன்னும் பாரதி ராஜா இன்னும் வாயிலிருந்து உச்சரிச்சதே கிடையாது. எனக்கு ஆச்சரியம், என்னடா இவ்வளவு இதாக வச்சுருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் இன்னும் சொன்னேன், என்ன ஒரு சீக்வன்ஸ் சொன்னேன்.
கவுண்டமணி மேட்ஸ் உன்னை மறந்துட்டாங்க. அது சொல்லக்கூடாது மேடையில். ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு எங்கே இருந்தால் வருவோம். எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைத்து சரியாக பிடித்து விட்டோம்னா உச்சிக்கு போய் விடுகிறோம். வாய்ப்பு கிடைக்காத எவ்வளவோ வைரங்கள் வைடூரியங்கள் கீழே கிடக்கு. அதில் அவன் வந்துட்டான். இவங்கெல்லாம் ஒரு செட்டுன்னு எனக்கு என்ன சரி வர சொல்லியா இன்னும் இவன் ஜாதகக்கார மாதிரி ஒரு முடியெல்லாம் வச்சுருப்போம், ஒரு கொண்டையும் வச்சுருந்தேன். நாடக நடிகா சரி இவுக்குன்னு எடுத்து நடந்துட்டுப்பா எழுதாமல் சொல்லலை. சரி நாடகம் நீ போடியா போட்டு அப்புறம் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி போட்டாச்சு. கிழக்கு வரையில் ஒரு சீனு. அப்போ எனக்கு என்னென்னா பிகினிங்கில் இப்போ தான் பேப்பரே வைக்கல, இது முடிஞ்சோன்னே கட் பண்ணி அப்படி போய் அப்படியும் ஓஹோ அவன் டைலாக்கு நம்ம பிரிக்கணும் மெயின்லே. நான் சொல்லிவிட்டு இங்கே கட் பண்ண போகிறேன்னு யோசிச்சிருக்கேன்னா 2வது படம் பேசும்போது சொந்தத்தில் 2 வரி சேர்த்துட்டோம். கவுண்டை கட்டி என்ன என்ன ஏன்னா எனக்கு எங்கே கட் பண்ணுறதுன்னு தெரியல. சொந்தமாக 2 லைன்னு சொல்லிட்டான். என்ன 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 சொன்னா இவன் இங்கே பார்க்குறான். பின்னாடி ஒருத்தங்க பின்னாடி இவன் என்ன சொல்கிறான், நான் சொன்னேன்னு சொல்லாது. இவன் ஹெல்ப் பண்ணிருக்கான் டைலாக இப்படிங்கிறான். ஒரு அடி விட்டேன் கவுண்டனை விட்டுட்டு இப்படி திரும்ப இப்படின்ட்டான். ஏன்னா ஆர்வம் ஜாஸ்தி. 4 வரி 6 வரி எழுதியிருக்கு கூட சேர்த்து விடு. அது டைரக்டர் சொல்லியில் செய்யணும். அது கவுண்டம் பண்ணிட்டு அதை ஞாபகம் வந்துச்சு. இன்றைக்கி வரைக்கும் இருக்காது, அது வேற. பட் என்னுடைய வளர்ச்சியில் 1000 தான் எனக்கு அஸ்டண்டாக இருக்கலாம். அவருடைய வசனங்கள் சில திருப்பு முனைகள் என்னை உயர்த்தி இருக்கு. ஏன் சார் ரொம்ப 4 படம் புதிய வார்ப்புகளோட சரி. அவருடைய மிஸ்ஸஸ் உஷாவை நான் அதில் கிழக்கே ஊரில் அறிமுகப்படுத்தி இதில் போட்டு அருமையான கேரக்டர். அந்த படத்தில் வரக்கூடிய வசனங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். எல்லா வரிகளுக்கும் என்னை பாராட்டுவாங்க மேடைகளில். என்ன சார் டயலாக் ஐயோ எழுதுனவேன். நான் அதை படம் முடித்தேன், எழுதுனது வேறு. எவ்வரி டயலாக் ஷுட் கோ டு அந்த பாராட்டு கலைமணிக்கு போக வேண்டும், கலைஞானத்துக்கு போக வேண்டும், பாக்யராஜுக்கு போக வேண்டும். அப்படி தான் நான் சொல்வேன். ரைட்டர்ஸ் தே ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அவன் இல்லைன்னா நான் இல்லை. ஆனால் எல்லாம் ஆளுமை ஜாஸ்தினால படம் மாற்றோன்னே பாரதிராஜாவும் எல்லாம் அதில் வர வசனத்துக்கு பொறுப்பு எல்லாம் அப்படி நினைக்கிறதுனால இது பூரா என் படமாகவே நினைக்கிறார். என் எழுத்தாளன் படம் கூட ஜெயிச்சிருது. நான் தான் ஜெயிப்பேன், டாமினேட் பண்ணுவேன். அது என்னவோ தெரியல எனக்கே. நான் சொல்லுவேன் வெரி சாரி மை நேம் இஸ் டாமினேட்டிங் யூ. அந்த பாரதிராஜான்னு ஒன்று அது வரக்கூடிய வசனம் பூரா நான் தான் நினச்சிட்டே படம் பார்க்கணும். அது ஒரு பெரிய இது. அது சொல்லுவேன் வெரி சாரிடா. இந்த புகழெலாம் அவர்களுக்கு சேர்ந்து மேடையிலே சொல்லுவேன். ஸோ அத்தகைய சிறப்புக்குரியவன் விஜிபி மேடம் இருக்காங்க. அவரெல்லாம் சிம்பிளாக ஒரு மனிதன் வளர்ச்சிக்கு சார் அவங்கெல்லாம் முன்னோடியாக சொல்லணும். ஏன்னா கடைகோடி மனிதனாக இருந்து இன்று உலகம் முழுவதும் தன்னை பிரதிபலினா சாதாரண வளர்ச்சி இல்லை. விஜிபிங்கிற இந்த 3 எழுத்து உலகத்தை ஆண்டுருச்சே. ஏதோ முதல் நான் அவங்க ஷூட்டிங் போகிறேன், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரே ஒரு கூடை முந்திரி காட்டுக்குள்ளே கிடக்கும், இவ்வளோ பெரிய கூடை. அதை ஷூட்டிங்காக வந்து போவோம். நான் அசிஸ்டண்டாக போவேன். அதற்கு பின்னால் அந்த வளர்ச்சியை பார்க்குறேன். ஒரு கூடை மட்டும்தான் வச்சுருந்தீங்க இந்த முந்திரி தோட்டத்தில், அதுதான் விஜிபி. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் பார்க்குறேன் பிரம்மாண்டம். கடுமையான உழைப்பும் நியாயமும் நேர்மையில் என்ன வர முடியாது. அது உண்டு விஜிபி சார்கள். அதே மாதிரி நான் சொல்லுவேன் எல்லாரையுமே நீங்கள் இன்றைக்கி எளிமையாக பிரமாண்டமாக வளர்ந்துருவாங்க. அதில் இந்த உதாரணத்துக்கு என் நண்பன் இங்கே உட்காந்துருந்தேன், ஆறாறு சேலம் ஆறாறு தள்ளுவண்டி தள்ளிக்கு இருந்தவங்க. தள்ளுவண்டியில் இன்றைக்கி 18 பிரான்ச் வச்சுருக்கோம். இட்ஸ் எ கிரேட். மனிதனுக்கு உழைப்பும் நல்ல மனமும் வர வேண்டும். அதான் பேரரசு எவ்வளவோ சிரமங்களை கடந்து வந்திருக்க. ஆனால் மிகச்சரியாக இந்த புத்தகம் கூட ரொம்ப அழகாக இருக்கும். மனமே ரொம்ப அழகாக தொகுத்துருக்கடா. சூப்பர். 27 என்ன 27 நட்சத்திரங்கள் சொல்லிட்டேயா, எப்படியா சொல்கிறேன். டப்பா டப்பா நான் தனுசுங்கிறது எனக்கே என்ன அக்கிரமம் அது. நான் சொல்கிறேன் என்ன 27 நட்சத்திரம். அந்த 27 டைம் பாருங்க.
டக்குன்னு அடிக்கிறாப்புல. அது மாதிரி ரொம்ப புலமையுள்ள டிஆர். ரொம்ப நல்ல வேலை இன்றைக்கி இருந்ததிலே ஒரு ஸ்பீச் கேட்டால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியோட உச்சம். என்ன ஆர்வாரிக்கலாம், என்ன காமெடி சென்ஸு, என்ன ரைமிங் டைமிங், எங்கேயா எங்கேயா பிறல்றான்னு பார்த்தேன். அப்படி அச்சு பிடிச்சி மீனிங்லெஸ்ஸாக அங்கே வந்துடுதான்னு பார்த்தேன். அது கூட வரலையே, எல்லாம் மீனிங்கோட வருது. ராஜேஷ் அது ரெண்டாவது எங்களுக்கெல்லாம் குல்லா போட்டான். யார் பேரரசு குல்லா வாங்க எவனும் துப்பி போட முடியாது உனக்கு. எங்களை துப்பி போட்டு மாட்டி விட்டியடா பேரரசு. நான் சொல்லுவேன், கிரீடங்களை வாங்கி அதை நான் கக்கத்தில் வைக்கிறேன். கிரீடம் மகுடங்களும் உங்கள் புகழ்களும் இங்கே வாங்காத, சீல் பிடிச்சிடும். இதில் நீ மாட்டின என்ன சீல் பிடிச்சிடும், கக்கத்தில் வை. இந்த புகழ் நிரந்தரம் கிடையாது, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. என் சமகால மனிதர்கள்லாம் போயிட்டான், எதுவும் நிரந்தரம் கிடையாது. இது ஒரு போலியான ஒரு வாழ்க்கை. ஆனால் வாழ்ந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. we have to live. பட் எதையும் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, கொண்டு போகல. இந்த சின்ன சின்ன அப்போ சந்தோஷங்கள் தான், இதை அனுபவிச்சுக்கணும் உலகம். அதனால் இனிமேல் விழாவுக்கு கூப்பிடுறதா இந்த வயதான, நான் வயசானவன் சொல்லலை, வயதானவர்கள்லாம் நீண்ட நேரம் வைக்கணும்டா அனுப்பிச்சோம். ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே எங்களை அப்படி ஸ்திரத்தன்மை இழக்காமல் நிற்கணும், கடைசி வரைக்கும் இப்படி இருக்கணும். எம்ஜிஆருக்கு நான் கடைசியாக செஞ்சது அவருடைய இமேஜை போகக்கூடாதுங்கிறது பல வேலைகள் பண்ணோம். ஏன்னா நைட் 3 o'clock ஒரு 7 பேர் தான் இருந்தோம் அவருடைய டெத்தில். நான் இத்தனத்தி ஆதித்தன், அவர் ஸ்ரீபால், ஒரு 9 பேர் இருந்தோம். அந்த இமேஜ் ஆயிரக்கூடாது. ஏன்னா இன்றைக்கும் அவர் மறைவுக்கு பின்னால் 35 ஆண்டுகளாக தமிழகத்தை அவர் தான் ஆண்டுகிட்டு இருக்கார். உங்களுக்கு தெரியாது. ஸ்டில் டுடே நோபடி ஹேஸ் கட்ஸ் டு அவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. எந்த தலைவனையும் சொல்லிடுவோம். மகாத்மா காந்தியே சொல்லிட்டாங்க, இவர் சொல்ல முடியாது. 35 ஆண்டுகளில் ஸ்டில் இஸ் அப்பேற்பட்ட இமேஜ் போயிடக்கூடாதுன்னு. ஏன்னா அவர் புகழை தூக்கி தலையில் வச்சுக்கல. அதனால் நல்ல வாய்ப்பு கிடைச்சிது, நன்றி. நீண்ட நேரம் பேசக்கூடாதுன்னு சொல்லி நானும் சொல்லிட்டு இருந்தேன், நானும் நீண்ட நேரம் பேசிட்டேன். அனைவருக்கும் நன்றி. எப்படி முடிக்கணுங்கிறத இருக்காங்கண்ணே, எப்போ முடிக்க போகிறான்னு டாக்கி முடிச்சார். ஆமாம், நல்ல வித்தக்காரன், வெகுளி, நல்லவன். பாரதி ராஜாவுக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா எடுத்ததற்காக என் வாழ்த்துக்கள், நன்றி. மேடையில் இருக்கிற பெரியவர்கள், முக்கியமாக தமிழ் சினிமாவின் பொக்கிஷங்கள் பாக்யராஜ் சார், பாரதிராஜா சார், டி ராஜேந்தர் சார் மற்றும் பெரியவர்களும், இங்கே வந்திருக்கிற அனைவரும், பத்திரிகை நண்பர்களுக்கு என்னோட வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். பேரரசு சாருக்கு நான் உண்மையிலேயே முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா குறிப்பிட்ட சில மேடைகளில் தான் சில விஷயங்கள் வந்து சைட் அடிப்போன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் 3 பேரும் வந்து ஒன்றா உட்காந்து பக்கத்துலேயே நின்று சைட் அடிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா எப்பவுமே இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. இந்த மாதிரி ஜாம்பவங்கள் வந்து ஒரே மேடையில் பக்கத்தில் என்ன உட்கார வச்சது வந்து எனக்கு சில நேரத்தில் ரொம்ப பெருமையாக இருக்கும். நானும் அதே தமிழ் சினிமா துறை சார்ந்த ஒரு நடிகர் அப்படின்ற பெருமை வந்து அவங்க பக்கத்தில் உட்காரும்போது தான் உணர முடியுது. ஸோ பேரரசு சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும், அதே சமயத்தில் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். அவர் எழுதின புத்தகம் வந்து இன்றைக்கி வெளியிட போகிறாங்க. பேரரசு சார் பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் தெரியும், ஒவ்வொரு ஊர் பேர் வச்சு ஒவ்வொரு கதாநாயகனோட படம் எடுக்கும்போது ரொம்ப அதிரடியாக, அதாவது நாட் ஜஸ்ட் த ஃபில்ம் பட் ஆல்சோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ். அவரோட மாஸ் ஹீரோ ஹேண்ட்லிங்ன்றது ஒன்லி குறிப்பிட்ட இயக்குநர்கள் தான் அது பயன்படுத்த முடியும். அதில் ஒருத்தர் பேரரசு சார். ஏன்னா ஒரு ஹீரோவை லவ் பண்ணி, ஹீரோவை வந்து இப்படி காட்டினா மக்கள் ரசிப்பாங்க, இப்படி காட்டினா விசில் அடிப்பாங்க, இப்படி காட்டினா வந்து கை தட்டுவாங்க அப்படின்ட்டு ஒரு இயக்குனர் அது உணர்ந்து ஒரு கதையை அமைச்சு கொடுக்கும்போது உண்மையிலேயே ஹீரோஸ்க்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
பிகாஸ் லைக் பண்ணி அந்த கதாநாயகனை லைக் பண்ணி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது வந்து ஒரு சில பேர் தான் அந்த மாதிரி இருக்காங்க. அண்ட் பேரரசர் அவர் படங்களே சொல்லப்படும். ஸோ இந்த புத்தகத்தில் கண்டிப்பாக தே வில் பி சார் சொன்ன மாதிரி தே வில் பி இன்ஸ்பைரிங் தாட்ஸ். ஏன்னா இப்போது நம்ம சினிமா துறை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாட்டியும் வந்து நம்ம கண்ணாடியை பார்த்துக்கிட்டு நம்மளே உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி நம்ம வந்து போகிறது ஒரு பழக்கம். பட் அதை தாண்டி சில விஷயங்கள் சில இன்ஸ்பிரேஷன் வந்து அப்பப்போ தேவைப்படும், நடிகர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்குமே. ஏன்னா இட்ஸ் அ வெரி என்ன சொல்கிறது, ஒரு அன்பேலன்ஸ்டு லைஃப் ஸ்டைல் தமிழ் சினிமான்ட்டில். ஜென்ரலாலே சினிமா துறை சார்ந்த அத்தனை பேரும் வந்து சரியான நேரத்துக்கு நம்ம சாப்பிட மாட்டோம், சரியான நேரத்துக்கு தூங்க மாட்டோம், ஒவ்வொரு 24 மணி நேரமும் யோசிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த அன்சர்டினிலாம் சில நபர்கள் வந்து இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த புத்தகம் வந்து படிக்கும்போது ஐ திங்க் 100% வந்து ஏதோ ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி இருக்குன்றது நம்புகிறேன். என்ன அத்தனை பிரபலங்கள் இருக்காங்க. ஸோ தேங்க்யூ பேரரசு சார், ஆல் த வெரி பெஸ்ட். சாரி இன்றைக்கி 9:30 ஷூட்டிங், நைட் ஷூட்டு. ஸோ அதனால தான் ரிக்வெஸ்ட் பண்ணேன். ஏன்னா இங்கேருந்து ஒரு மணி நேரம் ஆகும் திருவான்மையூர் போகிறதுக்கு. ஸோ அதான் ரிக்வெஸ்ட் பண்ணேன். அண்ட் எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, நான் பாக்கியராஜ் சாரோட நடிச்சிட்டேன், பாரதிராஜா சாரோட நடிச்சிட்டேன். எனக்கு அந்த வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சு டி ராஜேந்தர் சாரோட நடிக்கிறது கவன் படத்தில். பட் எனக்கு கண்டிப்பாக சாரோட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இது வந்து எங்கள் அப்பா அம்மா ஒவ்வொரு வாட்டியும் சார் வந்து கிராஸ் ஆகிட்டு போயிட்டே இருப்பார், பயங்கர ஸ்பீடாக நடந்து போவார். இந்த ரிசப்ஷன்லேயோ இல்லை எங்கிட்டயாவது ஃப்ரெண்டோட கல்யாணத்துலேயோ. இது அவருக்கே தெரியுமான்னு தெரியாது. பட் நிறைய ஃபேமிலி ஓரியன்ட், அதாவது இன்க்ளூடிங் லேடிஸ் வந்து தே ஆர் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். தேர் அ பிக் ஃபேன் ஆஃப், அதாவது அதான் இப்போ பேரரசு சார் சொன்னார், கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே எடுத்துக்கிட்டு பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. சில நபர்கள் தான் இருக்காங்க. அதில் வந்து சார் வந்து இட்ஸ் லைக் ஹஸ் பின் இன்ஸ்பைரிங். இப்போ வரைக்கும் அவர் இன்ஸ்பயர் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் இந்த 3 ஜாம்பவங்கள் 100 வருஷம் வரைக்கும் சந்தோஷமாக, நீங்கள் மட்டும் இல்லை, எல்லோரும் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் 100 வருஷம் நல்ல ஆரோக்கியமாக ஷுட் பி தேர் ஃபார் த இண்டஸ்ட்ரி. உங்களை பார்த்து தான் சார் நாங்கள் வந்து வி ஆர் மூவிங் ஃபார்வர்ட். இந்த தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லோரும் சொன்னாங்க இந்த தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம், அப்படி அல்ல. என்னோட நோக்கம் வந்து நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், இது நிறைய பேருக்கு வந்து புண்படுத்துகிற மாதிரி நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு வந்து புரியலன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் என்ன தனிச்சையாக செயல்படுறான்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, இது வந்து நம்மளோட தாய், சோறு போடுற தெய்வம் இந்த தமிழ் சினிமா. அந்த தமிழ் சினிமா கரெக்டான பாதையில் போகணும் அப்படின்ட்டு நாங்கள்லாம் விருப்பப்படுறோம். அது ஒவ்வொரு முறை சில இடைஞ்சல்கள் வரும்போது அதை வந்து தாண்டி இந்த தமிழ் சினிமான்ற ஒரு துறை கரெக்டான பாதையில் போகணுன்ற முயற்சியில் தான் நான் மட்டும் இல்லை, நான் எங்கள் டீம் சார்பாக நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். கண்டிப்பாக பெருமை சேர்க்குற அளவுக்கு டெஃபினட்டாக நல்லது நடக்கும் தமிழ் சினிமா துறையில். ஆர்கே செல்வமணி சார் மாதிரி ஒரு பெப்சி தலைவர், ஹேட்ஸ் ஆஃப் டு ஆர்கே செல்வமணி சார். அவர் வந்து செயல்படுற விஷயத்தில் வந்து நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நம்மளுக்கே வருது. காட் பிளஸ் விக்ரமன் சார் அண்ட் ஆர்கே செல்வமணி சார் 2 பேரும் கரெக்டாக வந்து ஒரு பக்கபலமாக தூண்களாக இருக்க போகிறாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ நல்லது நடக்கும். அண்ட் ஐ விஷ் பேரரசு சார் அண்ட் பேரரசு சார்ஸ் ஒய்ஃப் ஆல் த வெரி பெஸ்ட். இது ஒரு நல்ல நிகழ்ச்சி. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆளுக்கு ஒரு கட்சி, அவனவனுக்கு ஒரு தலைவன், 10,000 பட்டினி பட்டாளம், பிளகாட்ஸ் என்ற நாட்டுக்கு எடுக்கிறீங்க. அப்போ சொல்றாங்க, ஏனென்றால் சினிமாக்காரனுக்கு தெரியாத அறிவே கிடையாது. நிறைய பேர் சொல்றாங்க சினிமாக்காரன் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு. சினிமாக்காரன் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு ஒரு டாக்டர் சொல்லும் போது டாக்டர் வரலாமா அரசியலுக்கு? அது தவறு.